கிழங்கு வகைகளை ரோஸ்ட் செய்யும் போது அரிசி மாவு இல்லாட்டி ரவையில உப்பு, காரம், பெருங்காயம் இல்ல மசாலா தூள் இது எல்லாத்தையும் நாம கலந்து வைங்க. அதுக்கப்புறமா கிழங்கு வேக வச்ச பிறகு ரவை இல்லாட்டி அரிசி மாவுல நல்லா தோய்த்து கொஞ்ச நேரம் கழிச்சு கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி மிதமான சூட்டுல வதக்கி பாருங்களேன். கிழங்கு வகைகள்லாம் அதிகமா உப்பு போட்டு வேக வைக்காதீங்க, கிழங்கு சீக்கிரமா வேகாதுங்க. பொதுவா கிழங்குகளை சேனையை மட்டும் தோலோடு வேகவே விடக்கூடாதுங்க. எண்ணெய் வகைகள்லாம் நீண்ட நாட்கள் கெடாமல் இருக்கணுமா, அப்போ கொஞ்சம் மிளக போட்டு வச்சு பாருங்க, இந்த பிரச்சனையே இருக்காதுங்க. தேங்காய் சட்னி டிஃப்ரெண்டா சுவையா செய்யணும்னா பொதுவா நம்ம பொட்டுக்கடலை போட்டுதான் அரைப்போம் இல்லையா? பொட்டுக்கடலைக்கு பதிலா கொஞ்சம் பூண்டு பற்களை போட்டு அரைச்சு பாருங்களேன். நீங்களே சுவையான வித்தியாசமான சட்னிய சுவைத்து பார்ப்பீங்க.